நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க. ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடியே பெருசாக ஃபேமஸாக பேசப்பட்ட விஷயம் ஹர்திக் பாண்டியாவை குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து மும்பைக்கு ட்ரேட் பண்ண அந்த ஒரு விஷயம் தான். மும்பை இந்தியன்ஸ் ஒரு 15 கோடி கொடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை வாங்கிக்கிட்டாங்க. பட் நம்ம அந்த டைம் வீடியோ சொல்லியிருந்தோம் 15 கோடி ப்ளஸ் எக்ஸ், அந்த எக்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஆக்சுவலி என்ன தெரியுமாங்க மேட்ரு, இப்போ மும்பை இந்தியன்ஸ் 15 கோடி கொடுத்து வாங்கினாங்க. அந்த 15 கோடி அப்படிங்கிறது ஹர்திக் பாண்டியாவோட சம்பளம் தான். ஓகே, சம்பளத்தை கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் குஜராத் டைட்டன்ஸ் வந்து இவ்வளோ நாள் ஹர்திக் பாண்டியாவை வச்சிருந்ததுக்கு அவங்களுக்கு ஏதாவது அவங்க காசு கொடுத்துருப்பாங்க தான். ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட யூடியூப் சேனலில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவர் எவ்வளோலாம் சொல்லியிருக்க மாட்டாரு, பட் ஆனால் அப்படி ஒரு நடந்திருக்கும்ட்டு தான். ஆக்சுவலி அதுதான் ரூலே போல, நீங்கள் டீமுக்கு ஏதாவது காசு கொடுத்து தான் வாங்கணும். ஓகே, அப்படி அவங்க கொடுத்த பணம் வந்து 100 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வெளியிட்டு இருக்காங்க. ஏங்க 100 கோடியாங்க, என்னங்க ஒரு ஐபிஎல் டீமோட மொத்த அமௌண்டே 100 கோடி தான் எல்லா பிளேயர்ஸையும் வாங்குறதுக்கு. ஆனா இவங்க ஒரு பிளேயரை வாங்குறதுக்கு 15 கோடி ரூபாய் அவருக்கு சேலரியா கொடுத்து பிளஸ் 100 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவங்க என்ன யோசிச்சிருக்காங்க ஹர்திக் பாண்டியா மேல அப்படிங்கிறதே வந்து சுத்தர தெரியலையே. ஆப்வியஸ்லி உங்க டீம்ல இருந்த ஒருத்தர் தான், அவரை நீங்க தான் கலட்டி விட்டீங்க, போயிட்டு அவர் அங்க 2 வருஷம் நல்லா பண்ணிட்டார் அப்படிங்கிறதுனால திருப்பி அவரை கூப்பிட்டு கேப்டன் ஆகுறதுக்கு நீங்க வந்து 15 கோடி பிளஸ் 100 கோடி கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா என்ன மாதிரி மைண்ட் செட்டு இல்லை என்ன மாதிரி அவரை வச்சு பிளான்ஸ் போகுது அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி தெரியவே இல்லை. பட் ஆனா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு மைண்ட் செட் இருக்குங்க, அவங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அது வேணும், அவ்வளவுதான். அவர் இங்க வரணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எந்த பிளேயருக்காகவும் ஒரு 15 கோடி ரூபாய் சம்பளத்தையும் கொடுத்து அந்த டீமுக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்து அப்படியெல்லாம் கூப்பிடுவாங்களா அப்படின்னா அதெல்லாம் ரேர். எனக்கு தெரிஞ்சு நான் பல வருஷமா அந்த கிரிக்கெட் வீடியோஸ்லாம் பண்றேன், நான் அப்படிலாம் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கமெண்ட் பண்ணுங்க. அது வேற லெவல் சீரியஸ்லி அப்படின்னே சொல்லலாம். இது சோசியல் மீடியாவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ ஒரு நியூஸ் வேற போயிட்டு இருந்துச்சு, ஹர்திக் பாண்டியா லீட் பண்ண மாட்டாரு, பிகாஸ் அவர் ஐபிஎல்ல விளையாட மாட்டாரு, அவருக்கு இன்ஜூரி அப்படின்லாம் நியூஸ் போயிட்டு இருந்துச்சுல. அதை பத்தியும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி அவருக்கு வந்து அந்த இன்ஜூரிலாம் சரியாயிரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவர் வந்துருவாரு, ஃபிட் ஆயிடுவாரு அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், ஆப்வியஸ்லி நம்ம அப்பயே அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம், இவ்வளோ கோடி ரூபா காசு போட்டு எப்படி அவர் வராம இருக்கிற டைம்ல அவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவர் வர்றாரு தானா, அதுவும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, இந்த ட்ரேட் அதாவது இந்த 115 கோடி ட்ரேடை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனிதன் பா ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.